கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையினால் நாங்களும் நல்லா இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நன்னாளில் கர்த்தர் உங்களோடு ஒரு அருமையான வசனத்தின் மூலமாக உங்களை திருப்திப்படுத்த போகிறான். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும்போது ஏசாயா 28:16 நம்ம பார்க்கும்போது விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா நீங்களும் நானும் விசுவாசம் இருக்கும்போது ஒரு பதட்டம் வராது, ஒரு பரதவிப்பு வராது, ஒரு ஏமாற்றப்பட்டது போல் இருக்காது. ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் எங்கள் அப்பா இயேசு என்னை தப்பு வைப்பா, எங்கள் அப்பா இயேசு என்னை கைவிட மாட்டா, அவர் என்னோடு கூட இருக்கிறா அப்படின்ற விசுவாசமும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும்போது நம்ம பதற வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் அநேக காரியங்களில் பதறுகிறோம். சில சூழ்நிலை நிமித்தம் பதறுகிறோம், ஒரு ஆபத்தான நேரத்தில் பதறுகிறோம். இது எப்படியாகுமோ, இது எப்படியாகுமோ என்று சொல்லி சூழ்நிலையை பார்த்து என்ன செய்கிறோம், பதறுகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் நானும் எல்லா காரியத்திலையும் ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கும் போது நம்ம பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மார்க் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இங்கே ஒரு அழகான பெண்மணியை பார்க்குறோம். அவன் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அப்போ அந்த ஸ்திரீ தாஸ்திகளெல்லாம் வச்சுட்டா. ஏன்னா அவளுக்கு பெரும்பாடு, ஒரு உதிர போக்கு. பெண்களுக்கு தெரியும், இன்றைக்கு அநேக பெண்கள் இதனால் பலவீனப்பட்டு கண்ணீர் வடித்து சரீரம் தோய்ந்த நிலைமையில் இருந்து கொண்டு இருக்கிறீங்க. என் அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு மகளே, நீ கூட இப்படிப்பட்ட கற்பப்பை பலவீனத்தோடு இருந்து கொண்டு இருக்கிற மகளே, இங்கே வேதாகமத்தில் பார்க்கும்போது இந்த பெண்மணி தாஸ்தியெல்லாம் வச்சுட்டாங்க, சற்றேதும் சுகமாகவில்லை. ஏன்னா அது குறையவே வழி இல்லை. அவன் அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு பெண்மணிகளே, நீங்கள் யோசித்து பாருங்கள். பெண்ணானவளுக்கு அது சரீரத்தில் எவ்வளோ பலவீனப்பட்டிருப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் சற்றேகனும் சுகமில்லை என்று சரியாகவில்லை என்று சொன்ன உடனே அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் ஒரு இடத்துல பிரசங்கித்து, ஒரு அருமையான ஆலயத்தில் பிரசங்கித்து கொண்டு இருக்கிற வேளையில் திரளான கூட்டம், அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு கூட வழி இல்லை. ஆனால் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அவருடைய அந்த திரள் கூட்டத்துக்குள்ள ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை போய் என்ன செய்கிறாங்க, தொடுறாங்க. அப்படி தொடதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோ கூட்டம். ஆனால் அப்பொழுது அந்த ஆண்டவருடையத்திலிருந்து அந்த வல்லமை புறப்பட்டது. உடனே ஆண்டவர் சொல்கிறான், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று சொல்கிறான். உடனே அது யார் என்று சொல்லும்போது நம்ம ஒடி ஆண்டவரே நான் தான் சொல்கிறாங்க. அந்த நிமிஷமே அந்த அம்மாவுக்கு ஒரு பூரண சுகத்தை பற்றி விடுதலை அடைகிறாங்க. ஒருவேளை அதுவரை அவங்க பதறினாங்க, ஒரு பதட்டம், என் வாழ்க்கையில் அந்த வியாதிக்கு சுகமே இல்லை, முடிவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பதட்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலை தொட்ட போதிலும் இந்த அம்மாவுக்கு ஒரு பூரண விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற பெண்மணிகளே, எத்தனை பெண்கள் இப்படிப்பட்ட உதிரப்போக்கில் நீங்கள் பலவீனத்தோடு காணப்படுறீங்களோ, எந்த நிமிஷம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எந்த நிமிஷம் ஆண்டவர் எனக்கு சுகம் தாருன்னு சொல்லும்போது, ஆண்டவர் உங்களை ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி ஜெபிக்கும்போது அந்த நிமிஷமே ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை வச்சு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். என் அன்பு பிள்ளைகளே, அந்த அம்மா எவ்வளோ விசுவாசத்தோடு ஓடி வந்திருப்பாங்க பாருங்கள். தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துட்டோம், கடைசியாக நம்ம அந்த ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை பார்ப்போம்னு சொல்லி ஓடி வந்தாங்க. அதனால தான் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க, ஆண்டவரை நோக்கி நீங்கள் சொல்வீங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கலங்காதீர்கள், பதறாதங்க.
நீங்கள் விசுவாசத்தோடு இருங்க. நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தருவா. ஜெபிப்போமா? விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே, கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினா நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றியப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட நாங்கள் பார்த்தையா, விசுவாசிக்கிறவன் பதறான் ஐயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் பதறான். ஒருவேளை இந்த நாளில் வியாதி பிடியில அநேகர் விசுவாசம் குன்றி கலங்கி தவித்து தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க ஐயா. இந்த வியாதிக்கு முடிவில்லையா, இந்த வியாதிக்கு விடுதலை உண்டா, இந்த வியாதி எப்படி சுகமாகும்னு சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாங்க ஐயா, பதட்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க ஐயா. எப்படி அந்த பெரும்பாடல ஸ்திரீக்கு நீங்கள் உடைய வஸ்திர தொங்கலை தொடும்போது வல்லமை புறப்பட்டு அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தீங்களோ, அதே போல் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே, மகனே, நீ யாரா இருந்தாலும் உன் விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க செய்வதற்கு கடந்து வந்திருக்கிறான். நீ விசுவாசி, அவரை நம்பு. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. கர்த்தர் உனக்கு விடுதலை தருவா. கர்த்தர் உனக்கு சுகம் தருவா. கர்த்தர் உனக்கு ஆரோக்கியம் தருவா. நீ வியாதியிலிருந்து விடுதலை பெறுவா. ஆண்டவர் உனக்கு விடுதலை தந்து உயிருள்ள சாட்சியாக நிறுத்துவா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.